பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பாண்டியனோட குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் மேல தளத்தோட ரொம்பவே சந்தோஷமா பட்டையை கிளப்பிட்டெல்லாம் போறாங்க. பழனி நிறுத்துங்க, என்னுடைய ஆத்தாவுக்கு 75வது பிறந்த நாள், இதை எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்ணணும், ஒரு ஆட்டம் போட்டு இந்த மாதிரி எல்லாம் தானே பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப பழனி, சரவணன், செந்தில் சொல்லிட்டு எல்லாருமே வேற லெவல்ல டான்ஸ் எல்லாம் ஆடி ரொம்பவே சந்தோஷமா பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போறாங்க. இதை பார்த்ததும் சக்திவேல் பத்தியா கோவிலுக்கு வர சொன்னதுக்கே இதுங்க இப்படி எல்லாம் ஆட்டம் போடுது, இதுல நம்ம வீட்டை வர சொல்லியிருந்தா அவ்வளவுதான் நல்லா சொல்லி ரொம்ப கோபத்துல இருக்காங்க. உடனே காந்திமதி ஐயா சாமி உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், அவங்க வராங்க, எந்த ஒரு சண்டை சச்சரவு எதுவுமே இல்லாம இந்த பிறந்தனால சீரும் சிறப்புமா எனக்கு சிறப்பிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதனால சக்திவேல், முத்துவேல் ரெண்டு பேருமே அமைதியா ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா பழனி மாலை எல்லாமே எடுத்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. சரி வான்னு சொல்லிட்டு காந்திமதி கோமதி கிட்ட பேசலான்னு ட்ரை பண்றாங்க. உடனே அதாவா கோவில்ல பூஜை பண்றதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சக்திவேல் கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போனதும் இப்ப இதை என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல காந்திமதி இருக்காங்க. இப்ப எல்லாரும் சாமி கும்பிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பழனிக்கு ஐயனார் அருளாக்குறாங்க. உடனே ஐயா சாமி எதுக்காக என் பையன் மேல நீ அருளாகி வந்திருக்க, என்ன விஷயம் என்ன ஏது நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே நாங்க செஞ்சதுல ஏதாவது குறை ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு எல்லாமே சந்தோஷம் தான், இதே மாதிரி குடும்பமா எனக்கு திருவிழாவை நடத்தி கொடுங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் காந்திமதி சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சக்திவேல் பழனி நடிக்கிறான், எதுக்காகடா நடிக்கிற, எல்லாரும் சேர்ந்து குடும்பமா சேர்ந்து போடுற டிராமாவா நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நிஜமாவே அவங்களுக்கு அருளாகிதான் இருக்கு, அதனாலதான் அவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க காந்திமதி. அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப ரொம்பவே கௌரவமா போடுறேன்னு சொல்லிட்டு 12 பவுன் சங்கிலி எடுத்துட்டு கொடுக்குறாங்க. இது எப்படி இருக்கு ஆத்தான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. மாட்டுக்கு மூக்கணங்கயிறு போடுற மாதிரி எதுக்காகடா எனக்கு இவ்வளவு பெரிய சங்கிலி நல்லா சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பாண்டியனோட குடும்பத்தை கொஞ்சம் கூட கவனிக்கிறதே கிடையாது, அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்காங்க. உடனே இங்க எதுக்காக தேவையில்லாம நம்ம நின்றுகிட்டு இருக்கோம், இவங்க நின்று இருந்தா மட்டும் நமக்கு என்ன மரியாதை கொடுக்க போறாங்களான்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. இப்ப நம்ம ஆத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்திருக்கோமா, அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வேற வழி இல்லாம போயிட்டு கேக்குறாங்க. ராஜி கேட்டு தயவு செஞ்சு இதை பண்ணுன்னு சொல்றாங்க. நீங்க பண்ணதுக்கு என்னால உதவி பண்ண முடியாதுன்னு குமார சொல்றாங்க. இதை கேட்டு ஃபீல் ஆகுறாங்க ராஜி. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.